மாலை நேரத்து சென்னை. சூரியன் மறைய ஆரம்பிக்க, வாகனங்கள் சாலையை நிறைந்திருக்க, தலைவர்கள் கட்சி மாறிக்கொண்டிருக்க, தொண்டர்கள் இப்போது எந்த தலைவருக்கு பேனர் கட்டுவது என்று புரியாமல் விழிக்க, மின்விளக்குகள் ஒவ்வொன்றாக வெளிச்சம் பூக்க, ஓஎம்ஆரில் உள்ள அந்த கஃபே காஃபி டேயில் எதிரெதிரே அமர்ந்திருந்தார்கள் சௌமியாவும் பீட்டரும். இருவரும் காக்னிசன்ட்டில் வேலை பார்க்கிறார்கள். 2 வருடமாக ஆத்மார்த்தமாக ஒருவரை ஒருவர் காதலிக்கிறார்கள். இருவரின் பெற்றோரும் காதலித்து திருமணம் புரிந்து கொண்டவர்கள்தான். பீட்டரின் அப்பா கிறிஸ்டியன், அம்மா ஒரு இந்து. சௌமியாவின் அம்மா அப்பா இருவரும் இந்துக்கள்தான், ஆனால் வேறு வேறு ஜாதி. இருவரின் குடும்பமும் நல்ல வசதியான குடும்பம்தான். இவர்களும் நன்கு படித்து நல்ல வேலையில் இருப்பவர்கள். பீட்டரை சௌமியா அவளுடைய பெற்றோரிடம் அறிமுகப்படுத்திய போது அவர்களுக்கு பீட்டரை மிகவும் பிடித்து போய்விட்டது. அதேபோல் பீட்டர் வீட்டிலும் ஓகே சொல்லி விட்டார்கள். இப்பொழுது சௌமியா ஏதோ பேச வேண்டும் என்று சொன்னதால் கஃபே காஃபி டேயில் இந்த மீட்டிங். என்ன விஷயம் சவும்ஸ்? நீ என்ன ரிலிஜன் பீட்டர்? இது என்ன கேள்வி சவும்ஸ்? நான் கிறிஸ்டியனு தான், உனக்கு தெரியுமே. உன் அப்பா தான் கிறிஸ்டியன், உன் அம்மா ஒரு இந்து. அப்பாவின் மதத்தை தானே நானும் பின்பற்ற வேண்டும். சௌமியா லேசாக புன்னகைத்தாள். அப்படி ஏதாவது சட்டம் இருக்கிறதா பீட்டர்? இந்த குழப்பம் வரக்கூடாது என்பதற்காகத்தான் திருமணத்தின் போது என் அம்மா கிறிஸ்டினியாக மாறிவிட்டார்கள் சௌமியா. அப்படியானால் நானும் திருமணத்திற்கு முன்பு நானும் கிறிஸ்டியனாக மாற வேண்டுமா பீட்டர்? சௌமியாவின் இந்த கேள்வி பீட்டரை கொஞ்சம் குழப்பமடைய செய்தது. என் மதம் உனக்கு பிடிக்கவில்லையா சௌமியா? அதில்லை பீட்டர், எல்லா மதங்களும் நற்கருத்துக்களை தானே சொல்கின்றன. எல்லா மதங்களும் எனக்கு பிடிக்கும் என்பது உனக்கு தெரியாதா? பிறக்கென்ன சௌமியா தயக்கம்? நானும் நீயும் ஒன்றாக கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் சென்றதில்லையா சௌமியா? கோவிலுக்கும் சர்ச்சுக்கும் மசூதிக்கும் சென்று எல்லா கடவுள்களையும் வழிபடுவது வேறு, தன்னுடைய அடையாளத்தை மாற்றுவது வேறு பீட்டர். இரண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அனைத்து மதங்களும் நமக்கு சமம்தானே சௌமியா. பீட்டர் சௌமியா மீதான காதலால் உருகினான். சௌமியாவுக்கும் பீட்டர் மீது அளவற்ற அன்பும் காதலும் இருந்ததை அவளது கண்கள் உணர்த்தின. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது பீட்டர். நாம் பிறந்ததிலிருந்து நம்முடைய மத சூழ்நிலைகளின் நடுவேதானே வளர்ந்திருப்போம். அதனால் நம்முடைய மதம் நம்முடைய கோர் பிலைஃப்ஸ்களில் ஒன்றாக இருக்கும். அதாவது அது நம்முடைய அடையாளம். அதை திடீரென்று மாற்ற முடியுமா என்று பயமாக இருக்கிறது பீட்டர். சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதுதானே மனிதனின் சிறப்பு சௌமியா. சூழ்நிலைக்கேற்ப எல்லாவற்றையும் மாற்றிக்கொண்டு வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் கோர் லைஃப்ஸ்களை மாற்ற முடியாது. பொய் சொல்லக்கூடாது என்பது கோர் பிலைஃபில். அதை மீறி பொய் சொன்னால் ஒரு குற்ற உணர்ச்சி ஏற்படும். குற்ற உணர்வுடன் காலம் முழுவதும் வாழ முடியுமா பீட்டர்? வேண்டுமானால் நான் இந்துவாக மாறிக்கொள்கிறேன் சவும்ஸ். நீயும் உன் மத சூழலில் தானே வளர்ந்திருப்பாய். உன்னுடைய கோர் பிலைஃப்ஸை மாற்றிக்கொண்டு உன்னால் மட்டும் எப்படி பீட்டர் வாழ முடியும்? வேண்டுமானால் ஒன்று செய்யலாம். யாரும் மதம் மாற வேண்டாம். நீ உன் மதத்தையும் நான் என் மதத்தையுமே ஃபாலோ பண்ணலாம். அப்படியானால் நம் குழந்தைகள் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணணும் பீட்டர்? நம் குழந்தைகளுக்கு எந்த மதம் பிடிக்கிறதோ அதை ஃபாலோ பண்ணட்டும். இல்லை பீட்டர், குழந்தைகள் வளர்ந்த பின் பிரச்சனை இல்லை. ஆனால் வளரும் சூழலில் குழப்பம் நிலவினால் குழந்தைகளின் மன வளர்ச்சி பாதிக்கப்படாதா பீட்டர்? நாம் காதலிக்க ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் உனக்கு தோன்றவில்லையா சௌமியா? பீட்டரின் குரலில் சோகம் எழுந்தது. காதல் என்பது வேறு பீட்டர். காதல் ஜாதி மதம் பார்த்து வராது. அது உன்னுடன் இருக்கும்போது நான் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் உணர்வதால் வருவது. உன்னை போன்ற நல்ல பையனை காதலிக்காமல் இருக்க நான் என்ன ஜடமா பீட்டர்? சௌமியாவின் குரலும் தழுதழுத்தது. எந்த மதமும் வேண்டாம் என்று எங்காவது சென்று விடலாமா சௌமியா?
எங்கு சென்றாலும் நம்முடைய அடையாளம் அதுதானே பீட்டர். என்னை காதலிக்காமல் உன்னால் இருக்க முடியுமா சௌமியா? இப்பொழுது காதல் பிரச்சனை இல்லை பீட்டர். காதலால் ஏற்படும் பாதுகாப்பு உணர்வும் நம்முடைய கோர் லைஃப்களால் வரும் பாதுகாப்பு உணர்வும் ஒன்றுக்கொன்று முரண்படுவதால் எனக்குள்ளே மனக்குழப்பம். நம் திருமணமும் அதன்பின் நம் வாழ்க்கையும் எனக்கு பிரச்சனையாகப்படுகிறது. நம் இருவர் வீட்டிலும் ஒப்புக்கொண்டார்களே சௌமியா. நமது பெற்றோர்கள் நன்றாக வாழவில்லையா சௌமியா? அவர்கள் மனநிலை வேறு, நம்முடைய மனநிலை வேறு பீட்டர். இதற்கு என்னதான் வழி? நீயே சொல் சௌமியா. ஒரே ஒரு வழி இருக்கிறது பீட்டர். ஒரு மாத காலம் நீ சர்ச்சுக்கு செல்லாமல் கோவிலுக்கு செல். நான் கோவிலுக்கு செல்லாமல் சர்ச்சுக்கு செல்கிறேன். உன்னால் முடிந்தால் நீ இந்துவாக மாறிக்கொள். என்னால் முடிந்தால் நான் கிறிஸ்டியனாக மாறிக்கொள்கிறேன். இடையில் நாம் சந்திக்க வேண்டாம் பீட்டர். ஒரு மாதம் கழித்து நாம் இருவரும் இதே இடத்தில் சந்திப்போம். சௌமியாவின் மீதுள்ள காதலால் பீட்டர் சரி என தலையாட்டிவிட்டு சென்றான். அவன் சோகமாக செல்வதை பார்த்த சௌமியாவும் மௌனமாக மனதிற்குள் அழுதாள். முதலில் ஒரு வாரம் பீட்டர் விபூதி பூசிக்கொண்டு சந்தோஷமாகத்தான் கோவிலுக்கு சென்றான். அடுத்த வாரம் அவன் எதையோ இழந்து விட்டதை போல் உணர்ந்தான். இதுதான் சௌமியா சொன்ன அந்த அடையாளமோ? 3வது வாரம் அவன் கோவிலுக்கு செல்லவில்லை. 4வது வாரம் அவன் சர்ச்சுக்கு சென்று விட்டான். சௌமியாவை காதலுக்காக மதம் மாற்ற சொல்வது எவ்வளவு சுயநலம் என்றுணர ஆரம்பித்தான். அந்த குறிப்பிட்ட நாள் வந்தது. அதே காஃபி டே, அதே இடம், எதிரெதிரே சௌமியாவும் பீட்டரும். சொல்லு பீட்டர். என்னால் முடியல சௌமியா. எனக்கு நீயும் வேணும், என் மதமும் வேணும். என்னாலும் முடியல பீட்டர். எனக்கும் நீயும் வேணும், என் மதமும் வேணும் என்ற சௌமியா கண் கலங்கினாள். அழாதே சௌமியா, கண்ணீரை துடைத்துக்கொள். இதற்கு ஏதாவது வழி கிடைக்கும். பீட்டரும் மனதில் அழுதான். சௌமியா கலங்கி அவன் பார்த்ததில்லை. அவ்வளவு தைரியமான பெண். அவளது கண்ணீர் தன் மீதுள்ள காதலால் தான் என்று எண்ணிய பீட்டரின் இதயம் உருகியது. சௌமியா கண்களை துடைத்து கொண்டு, சரி பீட்டர், என்னை வீட்டில் டிராப் பண்ணிட்டு எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. உனக்காக எவ்வளவு நாள் வேண்டுமானாலும் காத்து கொண்டிருப்பேன். பீட்டர் சௌமியாவை அவளுடைய வீட்டில் இறக்கி விட்டுவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். வீட்டில் பீட்டரின் அம்மா கேட்டார். பீட்டர் முழுவதும் சொன்னான். புத்திசாலி பெண் என்றார் பீட்டரின் தாய், மேரி என்ற வரலட்சுமி. ஆமாம்மா, சௌமியா ரொம்ப புத்திசாலி. பீட்டர் ஆமோதித்தான். அந்த பெண்தான் எனக்கு மருமகளா வரணும். சௌமியா இப்போது ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாள்மா. உங்கள் இருவருக்கும் இருப்பது மத குழப்பமில்லைடா, மனக்குழப்பம். இரண்டையும் நீங்கள் குழப்பிக் கொள்கிறீர்கள். என்னம்மா நீ வேற குழப்பற? ஆமாம், மதங்கள் அப்படியே தான் இருக்கின்றன. உங்களின் மனங்களில்தான் குழப்பம். மதங்கள் வேறுபடுவதால் தானேம்மா எங்கள் மனங்களில் குழப்பம் ஏற்படுகிறது. காரணம் மதங்களாக இருக்கலாம், ஆனால் குழப்பம் நிலவுகிற இடம் உங்கள் மனம்தானே. சரிம்மா, அப்படியே வைத்துக்கொள்வோம். இப்போது எங்களை என்ன செய்ய சொல்கிறாய்? உனக்கு மனதில் ஒரு கஷ்டம் வந்தால் நீ என்ன செய்வாய்? எனக்கு மூட் அவுட் ஆனால் ஒரு சினிமாவிற்கு போயிட்டு வந்தால் சரியாயிடும். அது கொஞ்ச நேரம் மூட் அவுட் ஆனால் நீ சொல்வது சரியாக இருக்கலாம். உனக்கு 2-3 நாட்கள் மூட் அவுட் ஆனால் என்ன செய்வாய்? பீட்டர் ஏதோ சொல்ல வந்தவன் திடீரென்று அவன் அம்மாவை பார்த்து, ஓ மை காட், என்னம்மா சொல்ல வரீங்க? நாங்கள் யாராவது சைக்காட்ரிஸ்டை பார்க்கணுமா? ஆமாம் பீட்டர், அது என்ன தவறு? இந்த விஷயத்துக்கெல்லாம் சைக்காட்ரிஸ்டை பார்த்தால் எல்லாரும் சிரிப்பாங்கம்மா. இது நாம தான் முடிவு பண்ணணும். ஒரு மாதமா உங்களுக்கு இதில் ஏதாவது தீர்வு கிடைச்சதா? இல்லை. தீர்வு கிடைக்காத விஷயங்களில் அந்த விஷயங்களை பற்றி தெளிவாக அறிவு பெற்றவரிடம் ஆலோசனை பெறுவதில் என்ன தவறு? பீட்டர் யோசித்தான்.
நீங்கள் சொல்கிறதும் ஒரு விதத்தில் சரிந்தாம்மா. அப்போ நாளைக்கே ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிடுறேன். யாரோ ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இல்லை, ஒரு இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்த சைக்காட்ரிஸ்டை பாருங்க. அது ஏம்மா பர்டிகுலராக அப்படி பார்க்கணும்? நீங்கள் பார்க்குற சைக்காட்ரிஸ்ட் உங்கள் இருவரின் மதத்தை சேர்ந்தவராக இருந்தால் அவர் சொல்லும் தீர்வில் அவர் சார்ந்த மதத்தின் தாக்கம் இருக்கும் இல்லையா? அதனால்தான் வேறு மதத்தை சார்ந்த சைக்காட்ரிஸ்ட் சொல்லும் தீர்வு மட்டும் அவர் மதம் சார்ந்ததாக இருக்காதா? அப்படி ஒரு தீர்வை அந்த சைக்காட்ரிஸ்ட் கொடுத்தால் அது நமக்கு வெளிப்படையாக தெரிந்துவிடும். அதனால் அதை நாம் ஏற்க வேண்டிய அவசியமில்லை. வாவ்மா, எப்படிம்மா இப்படி யோசிக்கிறே? பேசாமல் நீயே இதுக்கு ஒரு ஐடியா கொடுத்துறேன். பீட்டரின் அம்மாவும் புன்னகைத்தார். போடா போய் முதல்ல அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணு. அடுத்த நாள் லஞ்ச் டைமில் பீட்டரும் சௌமியாவும் சரவணா பவனில் அருகருகே. பீட்டர் தனக்கும் தன் அம்மாவிற்கும் இடையில் நடந்த உரையாடல் முழுவதையும் சௌமியாவுடன் ஒப்பித்தான். அனைத்தையும் செவிமடுத்தாள் சௌமியா. ஆன்ட்டி ரொம்ப புத்திசாலி பீட்டர். இதையேத்தான் உன்னை பற்றியும் நேற்று என் அம்மா சொன்னார் சௌமியா. சௌமியா மனக்குழப்பத்தினுடன் லேசாக புன்னகைத்தாள். அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டியா பீட்டர்? டாக்டர் மெஹருநிசா, வடபழனி, ஈவினிங் 6. மாலை 6 மணி. பீட்டரும் சௌமியாவும் டாக்டர் மெஹருநிசாவின் எதிரே அமர்ந்திருக்கிறார்கள். டாக்டருக்கு நடுத்தர வயது, அமைதியான அழகான முகம். அந்த முகத்தில் கொஞ்சமாய் ஒரு புன்னகை. சௌமியா சொல்லிய அனைத்தையும் பொறுமையாக கேட்டார். கேட்க கேட்க அவரது முகம் ஆச்சரியத்தில் மிதந்தது. பெண்களுக்கு கல்வியறிவு அவர்களை எவ்வாறெல்லாம் சிந்திக்க வைக்கிறது. வியப்பின் உச்சிக்கே சென்றார் டாக்டர். இதான் டாக்டர் இப்போ என்னோட ப்ராப்ளம், சௌமியா முடித்தாள். நன்றாக சிந்தித்திருக்கிறாய் சௌமியா. ஆமாம், யார் என்னிடம் ஆலோசனை கேட்க முடிவெடுத்தது? பீட்டரின் அம்மாதான் டாக்டர் சொன்னார்கள். மிகச் சரியான அறிவுரை சௌமியா. கோர் பி லைஃபை பற்றி நன்றாக உணர்ந்திருக்கிறாய். ஆனால் கோர் பி லைஃபில் கூட சில சமயங்களில் நம் முன்னேற்றத்திற்கு தடையாகி பல கட்டுப்பாடுகளுக்குள் நம்மை தள்ளிவிடும். எப்படி டாக்டர்? உதாரணமாக, மது அருந்துதல் என்ற செயல் பற்றிய உன்னுடைய கோர் பி லைஃபும் ஒரு ஆல்கஹாலினுடைய கோர் பி லைஃபும் வேறுபடும். உன் மனதின்படி நீ மதுவை தொட்டாலே உனக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். ஆனால் ஒரு ஆல்கஹாலிற்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் உட்கொண்டால்தான் குற்ற உணர்வு ஏற்படும். அதைத்தானே டாக்டர் நானும் சொல்கிறேன். ஒவ்வொருவர் கோர் பி லைஃபும் தனித்தன்மையுடையது என்று. ஒவ்வொருவர் கோர் பி லைஃபும் தனித்தன்மையுடையது தான். நான் அதை கூறவில்லை. ஆனால் ஒரு ஆல்கஹாலிக்கின் கோர் பி லைஃப் அவர் அந்த பழக்கத்திலிருந்து மீள விடாது. அதற்கு பிசியோதெரப்பி கொடுத்து அவனுடைய பிலீஃப் சிஸ்டமை மாற்ற வேண்டும். அப்போதுதான் அவன் அந்த பழக்கத்திலிருந்து விடுபடுவான். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் டாக்டர்? நான் சொல்ல வருவது, கோர் பி லைஃப் என்பது நாம் பிறந்ததிலிருந்து இந்த சமுதாயம், நம் பெற்றோர்கள், நண்பர்கள் உட்பட நம் உள்ளத்தில் விதைக்கப்படும் நம்பிக்கை. அவை அனைத்தும் சரியாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை. என்ஜினியரிங் படிக்க வேண்டும் என்பது உன்னுடைய ஆர்வமாக இருக்கலாம். உன் பெற்றோர்கள் சிறுவயதிலிருந்தே நீ டாக்டராக வேண்டும் என்று உன் மனதில் விதைத்திருந்தால், இறுதியில் நீ உன் வீட்டில் அடம்பிடித்து இன்ஜினியரிங் சேர்ந்தாலும், உன் பெற்றோரின் உன் மீது செலுத்திய அன்பின் காரணமாக உன்னில் உருவாகி பதிந்த எண்ணங்கள் உன்னுடைய சுய எண்ணங்களுடன் முரண்படும் போது உன் மனதில் குழப்பமும் குற்ற உணர்வும் ஏற்படும். அது உன் என்ஜினியரிங் ஆர்வத்தை பாதிக்க வாய்ப்பிருக்கிறது. குழந்தைகளின் தனித்தன்மையை ஊக்கப்படுத்த பெற்றோர்களை அறிவுறுத்துவதன் காரணமும் அதுதான். அதனால்தான் சொல்கிறேன், கோர் பி லைஃப் கூட சில சமயங்களில் நம் முன்னேற்றத்திற்கு தடையாக மாற வாய்ப்பிருக்கிறது என்று. எவை நமக்கு தடையாக மாறும், எவை நம்மை வழிநடத்தும் என்பதை புரிந்து கொண்டால் போதும், பிரச்சனை சால்வ் ஆகிவிடும். அப்படியானால் என்னுடைய மதம் பற்றிய கோர் பி லைஃப்கள் எனக்கு தடையாக இருக்கிறது என்று சொல்கிறீர்களா டாக்டர்?
அதை நீதான் யோசித்து முடிவு செய்ய வேண்டும். ஆனால் நீ யோசிக்க நான் ஹெல்ப் பண்ணுவேன். என்னால் இப்போ இருக்கிற மனநிலையில் எதையும் யோசிக்க முடியல டாக்டர். சரி, இப்போ எல்லா கோர் பிலீஃப்ஸ்களும் நமக்கு நன்மை செய்யாது என்பதை புரிந்து கொண்டாயா? ஓரளவுக்கு புரிந்து கொண்டேன் டாக்டர். ஓரளவுக்கு என்றெல்லாம் சொல்ல முடியாது. இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மனக்குழப்பத்திற்கு இதுதான் அடிப்படை. இன்னும் எனக்கு சந்தேகமாகவே இருக்கிறது டாக்டர். முற்காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் என்ற கொடிய பழக்கம் சமுதாயத்தில் இருந்ததை நீ படித்திருப்பாய். ராஜாராம் மோகன் ராய் என்ற மகான்தான் அந்த பழக்கம் ஒழிய பாடுபட்டார். ஆக சமுதாயம் நமக்குள் விதைப்பவை எல்லாம் சரியானவை என்று உறுதியாக கூற முடியாது என்பதை ஒப்புக்கொள்கிறாயா? ஆமாம் டாக்டர், அதை ஒப்புக்கொள்கிறேன். சமுதாயத்தின் கருத்துக்கள் தானே கோர் பிலீஃப்ஸாக மாறுகின்றன என்னும்போது அவையும் சில சமயங்களில் தவறாக இருக்கும் என்று உனக்கு புரியவில்லையா? இப்பொழுது புரிகிறது டாக்டர். எனவே கோர் பிலீஃப்ஸ் அனைத்தையும் நாம் மீண்டும் ஆராய்ந்தே முடிவெடுக்க வேண்டும். கோர் பிலீஃப்ஸ் தவறாக வழிநடத்தினால் அது நம் வாழ்வின் போக்கை மாற்றிவிடும். சரி டாக்டர், மதங்கள் நற்கருத்துக்களை தானே போதிக்கின்றன. அவை பற்றிய கோர் பிலீஃப்ஸ் எப்படி தவறாகும்? மதங்கள் போதிக்கும் கருத்துகள் தவறாகாது. ஆனால் அதை போதிக்க மனிதர்களின் தாக்கம் உள்ளே இருக்கும். இந்த தாக்கம் சில சமயங்களில் தீவிரவாதிகளையே உருவாக்குவதில்லையா? இப்போது புரிகிறது டாக்டர். பிறருக்கு துன்பம் தராத கோர் பிலீஃப்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தால் போதும். மற்றவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை. அதுதானே டாக்டர்? மிகச் சரியாக சொன்னாய். அது மட்டுமல்ல, பீட்டரை காதலிக்க ஆரம்பிக்கும் முன்பே உன் ஆழ் மனதில் ஒரு பிம்பம் உருவாகியிருக்கும். அதுவும் உனக்கே தெரியாமல் இந்த சமூகம் அமைத்ததுதான். அந்த பிம்பத்திற்கு முரண்படாத ஒருவரை பார்க்கும்போது அவர் மீது அன்போ காதலோ ஏற்பட்டுவிடும். நீ பீட்டரை காதலித்ததும் அப்படிதான். நாட்கள் செல்ல செல்ல அந்த பிம்பமும் வலுப்பெற்றுவிடும். பீட்டரை திடீரென்று கடவுள் ஒரு இந்து பையனாக இப்போது மாற்றிவிட்டால் உனக்கு பீட்டரின் மீதுள்ள காதல் மறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அது எப்படி டாக்டர்? பீட்டரை அவன் மத பழக்கங்களோடு சேர்ந்த ஒரு முழுமையாகத்தான் காதலித்திருக்கிறாய். அதனால்தான் அவனோடு சர்ச்சுக்கும் அடிக்கடி சென்றிருக்கிறாய். நிறைய இந்துக்கள் சர்ச்சுகளுக்கும் நாகூர் தர்காக்களுக்கும் செல்வதில்லையா டாக்டர்? ஏன், பீட்டரும் என்னுடன் கோயிலுக்கு வந்திருக்கிறான். மற்றவர்கள் செல்வது கடவுள் மீதுள்ள நம்பிக்கையினால் மட்டும். நீங்கள் செல்வது கடவுள் நம்பிக்கையுடன் உங்கள் உள்மன பிம்பங்களின் உந்துதலாலும் தான். பீட்டரும் உன்னை உன்மத பழக்கங்களுடன் சேர்த்தே காதலிக்கிறான் என்பதை மறவாதே. என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை டாக்டர். சரி, பீட்டரிடம் உனக்கு பிடிக்காத செயல் ஒன்று சொல். நான் வெஜ் சாப்பிடுவது எனக்கு பிடிக்கவில்லை டாக்டர். அது அவனுக்கு தெரியுமா? எனக்கு பிடிக்காதென்று தெரிந்து நான் வெஜ்ஜு சாப்பிடுவதை 1 மாதம் நிறுத்திவிட்டான் டாக்டர். ஏன், அதற்கு பிறகு அவனால் தாக்கு பிடிக்க முடியவில்லையா? இல்லை டாக்டர், நான் தான் எனக்காக நீ உன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்று சொல்லிவிட்டேன். அதைத்தான் நானும் சொல்கிறேன். பீட்டர் ஏனும் உன் உள்மன பிம்பத்தின் இயல்பு மாறுவதை உன் மனம் அங்கீகரிக்கவில்லை. இப்போது புரிகிறதா? சௌமியா இப்போது தன்னுள்ளே ஏதோ மாற்றம் நிகழ்ந்ததை உணர்ந்தாள். ஒரே ஒரு சந்தேகம் டாக்டர். இருவரும் வெவ்வேறு மதங்களை பின்பற்றினால் குழந்தைகளின் மனதில் குழப்பம் ஏற்படாதா? கண்டிப்பாக ஏற்படாது. நாம் தான் சமூகம் விதைத்த பல கட்டுப்பாடுகளுக்குள் சிக்குண்டு ஒரு பிரச்சனையை அணுகுவோம். ஆனால் குழந்தைகள் இப்பிரபஞ்சம் போன்ற விசாலமான மனதுடையவை. எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளும். அவர்களுக்கு 2 மதத்தினுடைய நற்கருத்துகளையும் புகட்டுங்கள். தானாகவே அவை தனக்குரியதை தேர்ந்தெடுத்து கொள்ளும். சௌமியாவின் மனது இப்போது அமைதியை ஸ்பரித்தது. கண்களில் ஒளி மீண்டும் தெரிந்தது. மனம் மகிழ்வின் தீண்டுதலில் இன்பம் கண்டது. மானசீகமான டாக்டர் மெஹருநிசாவை வணங்கி விடைபெற்று இருவரும் வெளியே வந்தார்கள். வெளியே லேசான தூறல். சௌமியா பீட்டரின் கைகளை மென்மையாக பற்றினாள். பீட்டரின் உடல் சிலிர்த்தது.
சௌமியாவின் கைகளை இறுக பற்றி கொண்டான். சாரி பீட்டர், உன்னை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். எதுவும் சொல்லாதே சௌமியா. இப்போது உன்னை 2வது முறையாக காதலிப்பது போல் உணர்கிறேன். ஆமாம் பீட்டர், இவ்வளவு மனக்குழப்பத்திற்கும் பிறகு உன்மேல் எனக்கு வந்திருப்பது 2வது காதல். இப்போ உன் மனசுல எந்த குழப்பமும் இல்லையே சௌமியா? இப்போ என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க பீட்டர். வெளியே சிறு மழைச்சாரலுடன் தென்றல் வீசியது, அவர்கள் மனதிலும் கூட.